Hello friends, welcome to Mr. Excel Tamil. Last video la pathina nama vandu inda go to special option la vandittu current array and current region அப்படின்ற இந்த ஆப்ஷன் பத்தி பார்த்திருந்தோம். current array வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஏனா நெக்ஸ்ட் வந்து நான் current array வந்து யூஸ் பண்ணும் பொழுது அந்த array ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும் பொழுது நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படினு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் பத்தி பார்ப்போம். இப்போ எக்ஸல்ல பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ் அப்படினா என்னன்னா இந்த மாதிரி வந்து இமேஜ், இந்த மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸ், அது போக இந்த மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இந்த ஷேப்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வெளியிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுற எல்லா விஷயங்களுமே வந்து எக்ஸலில் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த ஆப்ஜெக்ட்ஸை ஃபுல்லாக நான் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து கோ டு ஸ்பெஷல் போயிட்டு இங்கே ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு நான் ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே எனக்கு செலக்ட் பண்ணி காமிச்சிரும். ஸோ இதுதான் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஆப்ஜெக்டை நீங்கள் வந்து ஹைட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இப்போ லைக் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செலெக்ஷன் பேனல் இருக்குது, இதில் நான் வந்து ஹைட் ஆல் கொடுத்துட்றேன். இந்த மாதிரி நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த கோ டு ஸ்பெஷல் ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகாது. லைக் வந்து இப்போ பாருங்கள், கோ டு ஸ்பெஷலில் போய்ட்டு ஆப்ஜெக்ட்ஸ் கொடுக்குறேன், இந்த மாதிரி செலக்ட் ஆகுமே தவிர அது வந்து வியூ ஆகாது. அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹைட் பண்ணாமல் இந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.